அஸ்ஸலாமு அலைக்கும். வெனஸ்டே மினி vlog பார்க்கலாமா? இன்றைக்கி லஞ்சுக்கு மட்டன் சுக்கா தான் பண்ணியிருந்தேன். ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 1/2 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு மஞ்சள் பொடி, உப்பு, கரம் மசாலா சேர்த்து நல்லா விரவிக்கோங்க. இந்த மட்டன் முழுகிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வந்தோன்னா சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பழைய கஞ்சி தான். அது கூட இந்த உப்பு கண்ட சம்பல் வச்சு சாப்பிட்டேன். இதோட ரெசிபி ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஸ்டோரியில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க. அந்த பழைய சோத்துக்கும் அந்த உப்பு கண்ட சம்பலுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த உப்பு கண்ட சம்பல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக தக்காளி ரசம், கூடவே இந்த மட்டன் சுக்கா, அப்பளம், மாம்பழம் இதெல்லாம் தான் இருந்தது. ஒயிட் ரைஸ் கூட. மட்டனும் சூப்பராக குக் ஆயிடுச்சு. ரசமும் தாளிச்சு இறக்கியாச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, காஞ்ச மிளகாய், நீளமாக வெட்டி வச்ச பல்லாரி வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன். நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் குக் பண்ண மட்டன் உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நீங்கள் கொஞ்சம் செமி கிரேவியாக இறக்கறதா தான் இறக்கிக்கோங்க. மிளகு தூள் தூவிட்டு நான் கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் பண்ண விட்டுட்டேன். உள்ள நல்லா சாஃப்டாக மட்டன் வெந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக ரசத்தோட சுட சுட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ஊர் சைட்லலாம் பொரிச்ச கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். ரசத்தோட சாம்பாரோட ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். வெனஸ்டே லஞ்ச் மெனு இதுதான். ஒரு நாள் உங்கள் வீட்டில் இந்த லஞ்ச் மெனு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னதான் நம்ம விதவிதமாக சமைச்சாலும் ஈவினிங் அந்த ஒரு கப் டீயோட ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற சுகமே தனி தான்.